நியூ டெட்பூல் அண்ட் வுல்வரின் மூவியோட ட்ரெய்லர் பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு பெரிய டவுட் வந்திருக்கு. இது எம்சியூவோட எந்த டைம் லைனில் எப்போ நடக்குதுன்னு தான். என்னதான் ட்ரெய்லரில் அந்த அளவுக்கு ஸ்டோரியும் பிளாட்டும் தெரியலனாலும் ட்ரெய்லர் பார்த்த வரைக்கும் வைட் வில்சன் டிவியை கூட சேர்ந்து மல்டிவர்ஸ் மிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாருன்னு தெளிவாக தெரியுது. ட்ரெய்லர் பார்த்தோம்னா வேட் வில்சன் கால் சேல்ஸ்மேன் இருக்கிற மாதிரி அவரோட ஹீரோ லைஃப்க்கு திரும்பி போகணுங்கிற ஆசையோடையும் இருக்காது. ஒரு நாள் அவர் பர்த்டே கொண்டாடிக்கிட்டு இருக்கும்போது அங்கே டிவி ஏஜென்ட்ஸ் வந்து இவரை டிவியோட ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு தூக்கிட்டு வந்துடுறாங்க. அங்கே டிவி ஏஜென்ட் பேரடாக்ஸ் டிவியோட கோலை பற்றி டெட்பூலுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. இந்த சேக்கர் டைமில் நீ தான் காப்பாற்றணும், அதுக்கு சில அவெஞ்சர்ஸ் வேலை பண்ண வேண்டி இருக்கும்னு. லோக்கி சீசன் 1 and 2லேயே இந்த டிவியை பற்றி எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இந்த மூவியில் இப்படி சேக்கர் டைம்னு சொல்லும் போதே அதில் ஒரு சீக்ரெட் இருக்குது. லோக்கி சீசன் 2ல் லோக்கி இந்த சேக்கர் டைம்ல காப்பாற்றுறதுக்காக இந்த டைம்ல ஒரு பெரிய மேசிவ் ட்ரீ ஷேப்புக்கு, அதாவது அவனோட கல்ச்சரில் சொல்கிற மாதிரி எக்ட்ரஸில் ஷேப்புக்கு ரீசேஞ்ச் பண்ணியிருப்பான். இந்த பேரடாக்ஸ் நியூ டைம்ல மென்ஷன் பண்ணுறதா இருந்தால் த ட்ரீ இல்லாட்டி எக்ட்ரஸில் தான் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கலாம். ஆனால் பழைய நேமாக இருக்க சேக்கர் டைம்ல தான் கூப்பிட்றான். இது மட்டும் இல்லாமல் டிவியோட டைம்லைன் ட்ரீக்கு இனிமேல் ப்ரொடக்ஷனே தேவையில்லை. ஏன்னா இதுக்காக தான் லோக்கி அவனையே சாக்ரிஃபைஸ் பண்ணான். பேரடாக்ஸ் இப்போ ஒரிஜினல் டைம்லைனில் தான் சேக்கர் டைம்லைன்னு சொல்கிறான்னா, ஒருவேளை லோக்கி டைம்லைனை ரீஅரேஞ்ச் பண்ணுறத ஸ்டாப் பண்ணுறதுக்காக கூட ஈவன் டெட்பூல் கிட்ட ஹெல்ப் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா லோக்கி சீசன் 2லேயே சொல்லியிருப்பாங்க எல்லா டிவி எம்ப்ளாயர்ஸும் லோக்கியோட பிளானை ஒத்துக்கலன்னு. இந்த நேரத்தில் சேக்கர் டைம்லைன் லினியராக அவுட்ஃபைட் ஃப்ளோ ஆகலை. முக்கியமாக லோக்கி அவனோட டைம் ஸ்லிப்பிங் எபிலிட்டியை யூஸ் பண்ணுறப்ப இந்த பேரடாக்ஸ் லோக்கி பிளான் பிடிக்காத ஒருத்தனா கூட இருக்கலாம். ஸோ இவன் லாஸ்ட் மினிட்ல லோக்கியோட பிளானை கெடுக்கிறதுக்காக டெட்பூலை ரீச் பண்ணி லோக்கி இதுக்கு மேலேயும் நாஸ்கா டைம் ஸ்பேஸை ஆல்டர் பண்ணாமல் தடுக்கிறதுக்காக கூட இதை பண்ணலாம். ஸோ இந்த மூவி டேரக்டாக லோக்கி சீசன் 2லேருந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. இதுவே லோக்கியோட மல்டிவர் எக்ட்ரஸில் தடுக்கிறதுக்காக மட்டும் இல்லாமல் சார்லஸ் ஜேவியரோட ஈவில் சிஸ்டரான கெசண்ட்ரா நோவா மெயின் வில்லனாக வரதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. என்னதான் பேரடாக்ஸ் டெட்பூலுக்கு ஆர்டர் கொடுத்துருந்தாலும் இது டிவியோட டைம்லைனில் பயங்கரமான குழப்பத்தையும் கலகத்தையும் தான் கொண்டு வர போகுது. இது மூலயமா நிறைய ஹீரோஸ் நிறைய டைம்லைன்லேருந்தும் நிறையா மல்டிவர்ஸ்லேருந்து வரதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. ஃப்யூச்சரில் இன்னொரு ட்ரெய்லரோ இல்லை ஒரு அப்டேட்டோ ஏதாவது ஒன்று வந்தால் மட்டும்தான் லோக்கியோட இன்வால்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்க போதுன்னு நமக்கு கன்ஃபார்மாக தெரியும். இவ்வளோ நாள் வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றிங்க. வீடியோ பற்றி உங்களுக்கு கற்றுல கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நாங்கள் தான் தப்பாக சொல்லியிருந்தோம், அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ முக்கியமான விஷயம், அப்படியே அந்த லைக்கு வீடியோ பிடிச்சிருந்தாலும் பிடிக்காட்டியும் பண்ணிவிட்டு போயிடுங்க. தொடர்ந்து மார்வல் அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கான ஆளில் போட்டுருங்க. பாய் பாய் காய்ஸ்.